ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பிங்ஸை வச்சு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம போடுவோம். அதில் இன்றைக்கி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சூப்பராக வந்திருக்கு. டிப்ளமோ அண்ட் பிஇ படித்தவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ், காமனான மெசேஜ். இந்த கணத்தை முழுமையாக வாழ்ந்தால் பிறகு எதிர்காலத்தை பற்றி நீ கவலை கொள்ள அவசியம் இருக்காது. சரியான முறையில் வாழப்படும். ஸோ யூஸ் த ப்ரெசன்ட் டைம், டெஃபினெட்லி ஃப்யூச்சர் டைம் வில் பி குட் ஃபார் யூ. அதான் இதில் சொல்ல வர்றாங்க. ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். நீங்கள் எப்போயுமே வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற அந்த நாட்களை வந்து சரியாக பயன்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க. பின்னாடி வரக்கூடிய அந்த நாட்களை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல விதமான நாட்களாக தான் இருக்கும். பின்னாடி நம்ம வந்து நினச்சி பார்க்குறப்போ வந்துட்டு நினச்சி பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ரைட். ஃபஸ்ட் ஒன், ஆயில் நிறுவனத்தில். இது அப்ரெண்டிஸ் ஜாப் தான். ஏற்கனவே நம்ம அப்ரெண்டிஸ் ஜாப் பற்றி நிறையா போட்டிருக்கோம். சம்டைம்ஸ் தே மேபி கிவ் சம் ப்ரிஃபரன்ஸ் டு யூ. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதில் வந்து போட்டுக்கிறாங்க ஐடிஐ டிப்ளமோ பசங்களுக்கு அப்ரெண்டிஸ். ஸோ ஃப்யூச்சர் தே மேபி கன்சிடர் யூ. ஓகேவா? ஸோ 537 அப்ரெண்டிஸ் பணியிடங்கள் ஐடிஐ படித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மின்சார நிறுவனத்தில் பணி. இதுவும் அப்ரெண்டிஸ் தான். பட் இதுக்கு வந்துட்டு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். powergrid.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க இதில். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இதில் ஸ்டைஃபண்ட் இல்லை. ஓகே, அதுலேயும் ஸ்டைஃபண்ட் மேபி இருக்கும். பட் அது அவங்க டீட்டெயிலாக போடலை. இதில் வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ டூரேஷன் பார்த்திங்கன்னா 1 year பீரியட் 15,000 to 17.5 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து விமான நிலைய ஆணையத்தில் 976 காலி பணியிடங்கள். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பாருங்கள், பிஇ பிடெக் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸில் 527, எலக்ட்ரிக்கல் 208, சிவிலில் 199, ஆர்கிடெக்டில் 11. ஆர்கிடெக்ட்லாம் மோஸ்ட்லி வாண்டட் வராது. பட் ஆர்கிடெக்ட் இந்த டைம் கேட்டிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் 527 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் 208 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பிஇ பிடெக். ஸோ 18 to 27. கேட் எக்ஸாம் பாருங்கள், 2023, 24, 25 கேட் தேர்வு மதிப்பெண் அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் கேட் எக்ஸாமோட இதில். கேட் எக்ஸாம் மார்க் வந்து 3 years வேலிடிட்டி. ஸோ பாருங்கள், 23 எழுதிருந்தீங்க அப்படின்னா 23 வேலிடிட்டி, 24 வேலிடிட்டி, 25 வேலிடிட்டி. ஸோ இந்த 3 டயத்துக்குமே நமக்கு என்னது 3 இயருக்குமே நம்ம அந்த கேட் எக்ஸாம் மார்க் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் 199 கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக மெக்கானிக்கல் எப்பவுமே கொடுப்பாங்க, இதில் வந்து கொடுக்கல. ஓகே, சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் படித்த அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ திரும்ப சொல்கிறது தான், கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து தேசிய ஆராய்ச்சி மையத்தில் பணி. ஸோ மத்திய அரசின் திருச்சியில் செயல்படும் நேஷனல் வாழை ஆராய்ச்சி மையத்தில் காலி பணிகள் விண்ணப்பம் வரைக்கும். இது அப்ரெண்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டைஃபண்ட் 9,000 கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பனானா அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பனானா வச்சு நிறைய பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்துட்டு பனானா வச்சு வந்துட்டு நிறைய ஒரு ப்ராடக்ட்ஸ் பண்ணி விற்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனராக இருக்கார். நிறையா காலேஜஸ் போய்ட்டு வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ப்ராடக்ட்ஸை வந்து அவரே அவுட் சோர்ஸ் பண்ணி திரும்ப அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து திரும்ப அதை வாங்கி அவர் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டை சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அந்த பனானாவில் உங்களுக்கு வந்து ஏதாவது வேல்யூ ஆடர் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ரெண்டிஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து வந்து நிலக்கரி நிறுவனத்தில் வேலை, என்எல்சி. இது வந்துட்டு பிஇ பிடெக். இதில் பாருங்கள், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 3 கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் 63 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸும் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் ஆப்ரேஷனில் 17, மெயின்டெனன்ஸில் 11, மொத்தம் 28 காலி பணியிடங்கள் கேட்டிருக்கிறாங்க. என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா.in அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வங்கியில் அதிகாரியாக வாய்ப்பு. இது சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் கிராஜுவேட்ஸ். சிறப்பு அதிகாரி பிரிவில் சீனியர் மேனேஜர் 20, மேனேஜர் 107, மொத்தம் 127. பிஇ பிடெக் படித்தவங்க எழுதலாம், எம்பிஏ படித்தவங்களும் எழுதலாம். ஓகேவா? ஸோ சென்னையில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ IOB.in இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதில் வந்து சூப்பரான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இதான் லாஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து பேங்க் எக்ஸாமில் வந்து பிஇ பிடெக் எலிஜிபிலிட்டி இருக்குது. நிலக்கரி நிறுவனத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஇ பிடெக் இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். அடுத்தது தேசிய ஆராய்ச்சி மையத்தில் பணி. ஓகேவா? ஸோ அப்ரெண்டிஸ் தான் இது, டிப்ளமோ படித்தவங்களுக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பனானா பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து விமான நிலைய ஆணையத்தில் பணியிடங்கள். இதுக்கு வந்து சிவிலு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தனியாக, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தனியாக. எலக்ட்ரானிக்ஸ் நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கேட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இது கேட் எக்ஸாம் படி தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பவர் கிரிட். இதில் வந்து ஐடிஐ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, அப்ரெண்டிஸ். ஓகேவா? ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க இதில். அதேமாதிரி ஆயில் நிறுவனத்தில்
இதுக்கும் ஐடிஐ டிப்ளமோ கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ திரும்பவும் அதே தான். இந்த கணத்தை முழுமையாக வாழ்ந்தால் பிறகு எதிர்காலத்தை பற்றி நீ கவலை கொள்ள அவசியம் இருக்காது. சரியான முறையில் வாழப்படும். ஸோ எவ்ரி டைம் ஐ எம் சேயிங் யூஸ் த ப்ரெசன்ட் டைம் அண்ட் ப்ரெசன்ட் டே, டெஃபினெட்லி ஃப்யூச்சர் வில் பி குட் ஒன். ஓகேவா? ஸோ இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் சில வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.